Taste the Daily. நாடு முழுவதும் போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் தேசப்பற்று சிறிதும் இன்றி விடியா ஸ்டாலின் ஆட்சி நாடு போற்றும் நல்லாட்சி என விளம்பரம் தேடிக்கொண்டிருப்பது தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடம் கொந்தளிப்பு ஏற்படுத்தியுள்ளதை இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதல்களை இந்தியா முறியடித்து வரும் நிலையில் நாடு முழுவதும் போர் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அனைத்து மாநிலங்களிலும் அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு இந்திய ராணுவத்திற்கு அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பேராதரவு தந்து கொண்டிருக்கும் நேரத்தில் விடியா ஸ்டாலின் ஆட்சி 4 ஆண்டு கால ஆட்சி நாடு போற்றும் நல்லாட்சி என கூறி விளம்பரம் தேடும் நோக்கத்தில் அரசு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பது தமிழக மக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய எல்லைப் பகுதியில் போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அனைத்து மாநிலங்களிலும் துறைமுகங்கள், அணு உற்பத்தி நிலையங்களில் பாதுகாப்பு ஒத்திகைகள் நடந்து கொண்டிருப்பதைப் போலவே தமிழகத்தில் உள்ள துறைமுகங்கள், அணு உற்பத்தி நிலையங்கள், விமான நிலையங்களில் பாதுகாப்பு ஒத்திகைகள் மேற்கொள்ளப்பட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. மே 7ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மணி நேரமும் பாகிஸ்தான் மீதான இந்திய ராணுவத்தின் தாக்குதல் பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்வதில் 140 கோடி இந்தியர்களும் ஆர்வமாக உள்ள நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு தேசப்பற்று துளியும் இன்றி அரசியல் ஆதாயத்திற்காக நாடு போற்றும் நல்லாட்சி என்ற பெயரில் அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாகிஸ்தானின் தாக்குதலால் நாடே போராட்டக்களமாக மாறியிருப்பதைப் போல விடியா ஸ்டாலின் ஆட்சியின் மக்கள் விரோத நடவடிக்கைகளால் குறிப்பாக மின் கட்டணம், பால் விலை, சொத்து வரி, குடிநீர் வரி, பேருந்து கட்டணம் என அனைத்தையும் தாங்க முடியாத அளவுக்கு உயர்த்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் போராட வைத்திருக்கிறது விடியா ஸ்டாலின் ஆட்சி. மேலும் விலைவாசியும் அதிகமாக உயர்ந்து வரும் நிலையில் வாழ வழியின்றி பொதுமக்கள் தவித்து வரும் நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி அரசு ஊழியர்களும் விடிய அரசுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்துள்ளதால் தமிழகமே போராட்டக்களமாக மாறியிருக்கிறது. வேலைவாய்ப்பு இல்லாமல் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கும் நேரத்தில் 4 ஆண்டு கால ஆட்சியை நாடு போற்றும் நல்லாட்சி என்று கூறி விடியா ஸ்டாலின் ஆட்சி விளம்பரம் தேடிக்கொண்டிருப்பதற்கு அனைத்து தரப்பு மக்களும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள்.